தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் ஒரு சிஎம் போய் மாமா அங்கிள்ன்றாரு. ஐயா தமிழக விஜய் மேடையில பேசும்போது சிஎம் மாமான்னு சொல்ற அங்கிள் பேசினாரு. அதை பத்தி என்னன்னு கேட்டேன். அவர் ஆங்கிலத்தில் அந்த வார்த்தையை பயன்படுத்தியிருக்காரு. ஆங்கிலம்ன்றது தமிழ்ல புழங்கி போன ஒரு மொழியாவே ஆயிப்போச்சு. ஆங்கில கலப்பிடு இல்லாம நீங்க இந்த நகரத்துல போய் வெளியில போய் பேருந்துன்னு கேட்டா ஒரு கிராமத்துக்காரருக்கே தெரியாது. தெரியுமா எப்பங்க இந்த பேருந்து வரும்னு கேட்டா, எப்பங்க இந்த மகிழுந்து எங்க போகுதுங்க? பேருந்துன்னா பஸ், மகிழுந்துன்னா காரு. மகிழுந்துன்னு நான் போய் கேட்டேன்னா, என் மகிழுந்துங்க நிறுத்தி இருந்தேனே என்ன ஆச்சுன்னு நான் கேட்டேன்னா, மகிழுந்தா அது என்னன்னு கேட்பாங்க. அந்த அளவுக்கு ஆங்கிலம் பரவிடுச்சு. இப்ப இங்க இருக்க இதுக்கு என்ன தமிழ்ல பெஞ்ச் தான். யாருக்காவது தமிழ்ல தெரியுமா? நான் அவங்க கிட்ட பார்த்து இந்த விசு பலகை எங்க தயாரித்தீங்க? விசு பலகை அது என்ன சார்? அது எங்க ஹோட்டல்ல எல்லாம் இல்ல சார்னுவாங்க. ஆங்கிலம் அப்படி 200 ஆண்டு காலம் தமிழ்நாட்டில் இந்தியால ஆங்கிலேயர்களுடைய ஆட்சி எதை செஞ்சதோ இல்லையோ இந்த மொழியில அவ்வளவு கலப்பை செஞ்சுட்டு குழந்தை பிறந்தப்பவே டேடி மம்மின்னு தானே சொல்லித்தரோம். குழந்தை பிறக்கிறப்பவே டேடி மம்மின்னு தானே சொல்லித்தரோம். இது கலைஞர் தலைமுறை இல்லையே, இது விஜய் தலைமுறை இளைஞர்கள். இன்னும் சொல்ல போனா அவர் கல்லூரி காலத்திலே மாண்புமிகு முதலமைச்சருடைய மகனோட படிச்சவர் அதே கல்லூரியில. அந்த உணர்வோட அவர் சொல்லியிருக்கலாம். இல்ல அது ஒரு பெரிய தவறுன்னு சொல்ல முடியாது. அது ஒரு பெரிய தவறுன்னு சொல்ல முடியாதுன்ற அவருடைய தமிழக வெற்றி கழகம் பேர் வச்சுக்கிறோம். தமிழ்ல தமிழக வெற்றி கழகம்னு பேர் வச்சுக்கின்னு பேசலாம். இல்ல இது ஒரு பெரிய தவறு, ஒரு பெரிய அரசியல் குற்றம் அப்படின்னு சொல்ல முடியாது. அவர் வளர்ந்து வருகிற ஒரு இளைஞர். அவர் டாடி மம்மின்னு கூப்பிட்டு பழக்கப்பட்ட தலைமுறையிலிருந்து வந்தவர். பிரதர் சிஸ்டர் கூப்பிட்ட தலைமுறையிலிருந்து வந்தவர். இது ஒரு மிகப்பெரிய குற்றமாக்க கூடாதுங்கிற இது இப்பதான் அவர் மேடையில பழகுறார். இல்ல இப்போ அம்மாவே ஒரு காலத்துல இந்த மோடியை பார்த்து சொன்னாங்க, மோடியா இந்த லேடியான்னு. ஆங்கிலத்தில் தான் சொன்னாங்க. அதனால இந்த ஆங்கில பயன்பாடு என்பது